அனைவருக்கும் வணக்கம். விநாயகம் பேசுறேன். எங்க ஊரு ஹாலிகால், ஹோலிங்கர் வட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம். நேத்து நம்மளோட குரூப்ல ஜிமீட் நடந்துச்சு. அந்த ஜிமீட்லயும் நேத்து நம்ம குரூப்ல கொடுத்த அதே டாபிக் தான் வச்சிருந்தோம். அத பத்தி தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, திக்குவாய். இந்த மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் மற்றும் தொடர்பு? ஃபர்ஸ்ட் கான்சியஸ் மைண்டுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். நம்ம ரெகுலரா பண்ற வேலைய கவனிச்சுட்டே வரும். இந்த கான்சியஸ் மைண்டு நம்மளோட லாஸ்ட் ஒரு வாரம் இல்ல 10 நாள் அதோட அன்றாட நடக்கிற டெய்லி நிகழ்வுல தான் ஞாபகத்துல வச்சிருக்கோம். இப்போ 5 கூட்டல் 5 9 நான் சொன்னா அது தப்புன்னு கான்சியஸ் மைண்ட் சொல்லும். ஏன்னா நம்மளோட கான்சியஸ் மைண்டுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். எப்படின்னா இந்த உலகம் எப்படி அத பார்க்குது, எப்படி எல்லாரும் ஏத்துக்கிறாங்க, ஸோ அதை வச்சு சொல்லும். இப்போ நம்மளோட திக்குவாய்க்கு வரலாம். நம்ம சின்ன வயசுல திக்கி பேசியிருப்போம். ஸோ இனிஷியலா எப்பயாச்சும் திக்கி பேசியிருப்போம். போக போக அடிக்கடி திக்கி பேசியிருப்போம். இதெல்லாம் நம்ம கான்சியஸ் மைண்டு பார்த்துட்டே இருக்கோம். இது உண்மைன்னு கன்ஃபார்ம் பண்ணும். எப்படின்னா மற்றவங்க எப்படி பேசுறாங்க, மற்றவங்க நல்லா தான் பேசுறாங்க, நம்ம தான் திக்கி பேசுறோம்னு கான்சியஸ் மைண்டு கன்ஃபார்ம் பண்ணும். அதுவும் எந்த அளவுக்கு அனுபவத்துல பேசுறோம், ரெகுலரா திக்கி பேசுறோம், டெய்லி ஸ்கூல்ல எந்த இடம், இந்த எல்லாத்தையும் கான்சியஸ் மைண்டு நோட் பண்ணி தான் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி, கம்பேர் மீன்ஸ் உண்மை, நம்ம சின்ன வயசுல திக்கி பேசினது உண்மை, அதுதான் கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டுக்கு சொல்லியிருக்கு. இப்போ சப்கான்சியஸ் மைண்டுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது.
கான்சியஸ் மைண்டு சொல்றத சப்கான்சியஸ் மைண்டு ஏத்துக்கும். அந்த ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணியே வச்சுக்கும். நம்ம திக்குவாய் தானு, அப்புறம் இந்த வார்த்தைலாம் நம்ம திக்கிறோம், இந்த இடம் சூழல் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் நம்ம திக்கி பேசினோட அனுபவம். இப்போ இந்த ரெக்கார்டை அழிக்கவே முடியாது. ஏன்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு டைம் ரெக்கார்டு போயிடுச்சுன்னா அது அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம எப்படி சப்கான்சியஸ் மைண்ட நம்ம நல்லா பேசுறோம்னு நம்ம வைக்கிறதுனா, நம்மளோட கான்சியஸ் மைண்டு மூலமா சப்கான்சியஸ் மைண்டுக்கு நம்ம நல்லாதான் பேசுறோன்னு ஒரு இன்புட் போகணும். அதுக்கு நம்மளோட ஸ்பீச் பேட்டர்னை மாத்தி உண்மையிலே நல்லா பேசுற அனுபவம் வேணும். அப்போதான் நம்மளோட கான்சியஸ் மைண்டு நம்பும். ஏதோ ஒரு நாள் நல்லா பேசிட்டேன், இந்த இடத்துல நல்லா பேசிட்டா அதுக்கு தெரியும் எப்பயாச்சுதான் நம்ம நல்லா பேசுறோம்னு. நம்ம தொடர்ந்து ஒரு 3 மாசமோ இல்ல 4 மாசமோ எவ்வளவு நாள் நம்ம தொடர்ந்து நல்லா பேசிட்டே வரணும். அத கான்சியஸ் மைண்ட் அக்செப்ட் பண்ணணும். இத பண்ணிட்டு சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொடுக்கணும். அப்பதான் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம திக்கி பேசின அனுபவம் இருக்கும், நல்லா பேசுற அனுபவம் இருக்கும். இப்போ நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ஓல்டு ரெக்கார்ட்ஸ் இந்த பேட்டர்ன்ல பேசினா திக்குன்ற அனுபவம் ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம புதுசா ஒரு பேட்டர்ன்ல நல்லா பேசின அனுபவத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கும். நம்ம பிராக்டிஸ்லாம் பண்ணி உண்மையிலே நல்லா பேசின அனுபவம் வேணும். அதுதான் கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொடுக்கும். இப்போ 2 ரெக்கார்டும் ஸ்டோர் ஆயிருக்கும். இதுல எந்த அனுபவம் அதிகம்? ஒரே வார்த்தைய நான் 10,000 தாட்டி திக்கி பேசியிருக்கேன். அதே வார்த்தைய நான் 10,000க்கு மேல நல்லா பேசியிருந்தேன்னா அந்த ரெக்கார்டு தான் எடுத்துக்கும். இன்னொன்னு, நம்மளுடைய பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணி தான் நல்லா பேசுவோம். இந்த பேட்டர்னு பர்மனண்டா நம்ம பேசணும். அப்பதான் ஃபியூச்சர்லயும் நல்லா பேச முடியும். இல்லைன்னா மறுபடியும் ஓல்டு பேட்டர்ன்ல பேசுறோம்னா அந்த திக்குன்ற அனுபவம் வந்து நம்மள திக்க வைக்கும். இதுதான் நேத்து ஜிமீட்ல அக்னிராஜ் அண்ணா ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னாரு. நேத்து நைட்டு நான் தூங்கவே ஆயிடுச்சு.
ஓ, இப்படிதான் நம்மளோட கான்சியஸ் மைண்டும் சப்கான்சியஸ் மைண்டும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நம்ம இத பண்ணாதான் நல்லா பேச முடியும்னு ஒரு அந்த உண்மைய நான் கேட்டேன். இந்த டாபிக்க நேத்து நம்ம குரூப்ல கொடுத்த அவினாஷ் அண்ணாவுக்கும் இதே டாபிக்க நம்ம ஜிமீட்ல வைக்க சொன்ன விக்னேஷ்க்கும் இந்த டாபிக் இத பத்தி நல்லா சொன்ன நம்ம அவினாஷ் அண்ணாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இத பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தோணுச்சு. அவ்வளவுதான். அனைவருக்கும் மிக்க நன்றி. விநாயகம், தாலிக்கால், சோளிங்கர், ராணிப்பேட்டை மாவட்டம்.